ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபட்டாஃபட் சமையல். இன்றைக்கி மீந்து போன இட்லி அண்ட் தக்காளி சட்னி வச்சு எப்படி இட்லி மஞ்சூரியன் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்நாக் ஐட்டம் 7 இட்லி எடுத்திருக்கேன். இன்றைக்கி 7 இட்லி எடுத்திருக்கேன். 7 இட்லியும் சின்ன சின்ன க்யூப்ஸாக மீடியம் சைஸ், ரொம்ப சின்ன வேண்டாம், கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். டீப் ஃப்ரையும் பண்ணலாம், பட் ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். ஹீட் அதிகமாக வச்சு பண்ணுங்கள், அப்போ தான் எண்ணெய் குடிக்காது. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், பார்க்கும்போதே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். 2 பேட்சஸாக, ரொம்ப க்ரௌட் பண்ணாமல் 2 பேட்சஸாக பொரித்து வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரைட் இட்லிஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு. தக்காளி சட்னி 2 வெங்காயத்துக்கு 4 தக்காளி 2 காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சி வச்சுருந்தது. அதில் கொஞ்சம் மீதி இருந்தது. அதை வச்சு இன்றைக்கி இட்லி மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஏற்கனவே பொரிச்ச எண்ணெயில் கொஞ்சம் மீதி இருக்கும், அதை எடுத்து வச்சுட்டு அது எக்ஸஸ் ஆயிலில் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் தக்காளி சட்னி வச்சு நல்லா சுண்ட வைங்க. அதில் 3 ஸ்பூன் கெச்சப் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்ல ஒரு மாதிரி கிரேவி நல்லா கட்டியாக வந்ததுக்கப்புறம் இந்த ஃப்ரைட் இட்லிஸை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் ஃபுல்லாக கோட் ஆகும் எல்லா சைட்ஸ்லையுமே. மூடாதீங்க, கவர் பண்ணாக்கா அந்த கிறிஸ்பினஸ் போயிடும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. கார்னிஷ் பண்ணிக்கலாம் கொரியாண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லிலாம் வச்சு. குழந்தைங்களுக்கு பிடிச்சமான ஸ்நாக்காக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. ஃபட்டாஃபட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.